உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன், சனி மற்றும் ராகு, மீனத்தில் சுக்கிரன். முதலில் மேசம். எல்லா கோள்களும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் வியாபாரத்திலும் தொழிலிலும் லாபம் உண்டு. வெகு காலமாக எதிர்பார்த்த உத்தியோக உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புண்டு. குருவும் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் முன்னேற்றத்தை நிச்சயமாக சொல்லலாம். மற்றபடி இது நன்மையை தருகின்ற அமைப்புதான். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சமூக அந்தஸ்து உயரும், எதிர்பாராது சில நல்ல விஷயங்கள் நடக்கும், வருமானத்தில் வளர்ச்சி உண்டு. 11ஆம் இடம் என்பது மேசராசிக்கு பாதகஸ்தானம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் உண்டு. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். குரு 3ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தோடு இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கவே செய்யும். கேது 5ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படும். பரிகாரம்: அந்தராலய மகானை வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது ரிஷபம். தொழில் ஸ்தானத்தில் 7 கிரகங்கள் இருக்கின்றன. அனைத்து கிரகங்களும் தொழிலை சுட்டிக்காட்டுவதால் திடமான சிந்தனையோடு தொழில் முயற்சிகள் நடைபெறும். நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து உயரும். புதிய பதவிகள் சிலருக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் மன திருப்தி ஏற்படும். உபரி வருமானத்தை பெருக்கும் வழிகள் புலப்படும். கணவன் அல்லது மனைவி மூலம் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். கணவன் மனைவியரிடையே சில பூசல்கள் உண்டு. தொழில் ரீதியான கோபதாபங்கள் மற்றும் ஏமாற்றங்கள் உண்டு. உங்கள் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் மன அமைதி கெட்டு இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும்போது அதிக கவனம் வேண்டும். பரிகாரம்: தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். அடுத்தது மிதுனம். பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்தில் அனைத்து கோள்களும் அனுபவிக்கும் வாரம் இது. பாக்கியஸ்தானம் பலப்பட்டால் எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் கூட சூரியனை கண்ட பனி போல் விலகி சுதந்திரமான வாழ்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத வாய்ப்பினை இந்த பாகிஸ்தான பலம் உங்களுக்கு வழங்கும். மிக முக்கியமானவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். ராசியில் குரு இருப்பதால் சிந்தனை குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். சற்று சிந்திக்காமல் காரியத்தில் இறங்கி கஷ்டப்படும் அமைப்பு உண்டு. யோசித்து செயல்படுங்கள். 6க்குரிய செவ்வாய் பாகிஸ்தானத்தில் இடம்பெற்றிருப்பதால் சிலருக்கு இடமாற்றம், வீடு மாற்றம் மற்றும் உத்தியோகத்தில் துறை மாற்றங்களும் உண்டு. சனி செவ்வாய் இணைவு இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சகோதர ஒற்றுமை பாதிக்கலாம். வேலைகள் உங்களை மீறிய தாமதத்தில் கொண்டு சேர்க்கலாம். பரிகாரம்: வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை வழங்குங்கள். வாழ்க்கை வளமாகும். அடுத்தது கடகம். பொதுவாகவே 8ஆம் இடத்தில் கிரகங்கள் அமைவது சங்கடங்களை தரும். ஆனால் எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பாவத்தின் கிரக யுத்தம் நிகழ்ந்து நாம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்க வாய்ப்புண்டு. நட்புகள் எதிர்பாராமல் வந்து கை கொடுக்கும். இந்த வாரம் முழுக்க அதிக கவனத்தோடு செயல்படுங்கள். கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்கள். பிரச்சனை வருவதை தவிர்க்க முடியாது. நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் வந்த பிரச்சனை உங்களை வதைக்காது, தானே சென்றுவிடும். கவனமாக இருந்தால் வீண் விஷயங்களையும் செலவுகளையும் தவிர்க்கலாம். அவசரப்பட வேண்டாம். ஆரோக்கியம் முக்கியம். குறிப்பாக தொடர் பயணங்கள் அலைச்சல் தரும். உங்கள் மன அமைதியை பாதிக்கத்தான் செய்யும். விரைவில் நிலைமை மாறும். பரிகாரம்: சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தது சிம்மம். ராசியில் கேது பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கான முன்னேற்றத்தை வழங்குவதற்கு இது ஒன்றே போதும். புதிய தொடர்புகள் இந்த கிரக நிலையால் உருவாகும். நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள் ஏற்படும். பங்குதாரர்களால் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை ஆதரவு உண்டு. 7ஆம் இடம் என்பது நண்பரை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் ஒரு சில நண்பர்களால் உங்களுக்கு ஏமாற்றமும் மன வருத்தமும் ஏற்படலாம். அதைப் போலவே எதிர்பாராத கோபத்தினால் குடும்பத்தில் மன அமைதி குறையலாம். ராசியில் கேது பகவான் இருப்பதால் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம். 2/3/2026 காலை 7:40 மணி முதல் 4/3/2026 காலை 1:32 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: குலதெய்வ வழிபாடும் சூரிய வழிபாடும் உங்களுக்கு நன்மை செய்யும். அடுத்தது கன்னி. 6ஆம் இடத்தில்
பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். குறிப்பாக சூரியன், ராகு, செவ்வாய் முதலிய கிரகங்கள் உங்களுக்கு வரும் பகையை போக்கி நன்மையை செய்யும். பகை என்பது மனதிலே உங்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்களை வழிநடத்தும். 6ஆம் இடம் வலுப்பட்டிருப்பதால் சிலருக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். எதை செய்வது எதை விடுவது என்பதில் கவனம் தேவை. தேவையில்லாத வேலைகளை செய்து தேவையான சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுவீர்கள். அலுவலகங்களில் அரசியல் பேச வேண்டாம். மேலதிகாரிகளோடு இணக்கம் வேண்டும். 7ஆம் இடத்தில் சில நன்மைகள் இருந்தாலும் கூட நண்பர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வழி உண்டு. 4/3/2026 காலை 1:33 மணி முதல் 6/3/2026 இரவு 10:05 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: பெருமாளையும் தாயாரையும் வணங்குங்கள். அடுத்தது துலாம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த இடத்தில் சில நல்ல கிரகங்கள் இருப்பதால் நல்ல பலன்கள் உண்டு. குறிப்பாக ராசிநாதனாகிய சுக்கிரன் இருப்பது பொருளாதார உயர்வையும் மன திருப்தியையும் இல்லற வாழ்க்கையில் இனிமையையும் தரும். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். கலைப்பணிகள் சிறப்பாக நடக்கும். பெண் குழந்தைகள் மகிழ்ச்சி நிறைந்த அனுபவங்களை தருவார்கள். லாபஸ்தானத்திற்கு கேது இருப்பதால் ஆன்மீக முன்னேற்றம் உண்டு. குரு 9இல் அமர்ந்திருப்பதும் உங்கள் ஆற்றலை வளர்க்கும். புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் கிரக யுத்தம் நடந்து கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணியம் சற்று பாதிப்படைகிறது. சொத்து வில்லங்கங்கள் தொடர்வே செய்யும். அதை சுமூகமாக முடித்துக்கொள்ள வேண்டும். வழக்கு பிரச்சனைகள் இழுத்தடிக்கும். நண்பர்கள் என்று நினைத்தவர்களை உங்களுக்கு எதிராக பேசுவார்கள். சில நேரங்களில் அவமானங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உடனடியாக எதிர்வினை ஆற்ற வேண்டாம். பொறுமையுடன் இருங்கள். 6/3/2026 இரவு 10:06 மணி முதல் 9/3/2026 காலை 9:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். அஷ்டமத்தில் பாதி அர்த்த அஷ்டமம். இந்த இடத்தில் பல கிரகங்கள் இருக்கின்றன. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டதால் சுகம் முற்றிலுமாக பாதிப்படையும் என்று நினைக்க வேண்டாம். குருவினுடைய பார்வை அந்த இடத்தில் இருப்பதால் அந்த இடத்தில் பலம் கூடுகிறது. நிதானம் இல்லாமல் இருந்தால் கஷ்டங்களும், நிதானத்தோடு அணுகினால் பிரச்சனைகள் மறைவதுமாக இருக்கும் என்பதையே இந்த கிரக நிலைகள் காட்டுகின்றன. ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். விழிப்புடன் இருந்தால் கடன் வாங்காது சமாளித்துக் கொள்ளலாம். 3ஆம் மனிதர்களுடைய பிரச்சனைகள் நீங்களாக நுழைந்து கருத்து சொல்ல வேண்டாம். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கவே செய்யும். வேலை செய்யும் இடத்தில் மிகுந்த பொறுமை தேவை. மேலதிகாரிகளுடன் இணக்க உறவை பின்பற்ற வேண்டும். பத்திரப்பதிவுகளில் கவனம் தேவை. பரிகாரம்: கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். அடுத்தது தனுசு. 3ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதும் குருவினுடைய பார்வை அந்த இடத்தில் கிடைப்பதும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் வெற்றியின் அளவையும் அதிகரிக்கும். ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்து தீர்மானமாக சென்று கொண்டிருக்கிறீர்கள். தடைகள் எல்லாம் பொடி பொடியாகும். துணிச்சலான சில முடிவுகள் கை கொடுக்கும். வியாபாரத்தில் புது உத்திகள் கையாள்வீர்கள். விற்பனை அதிகரிக்கும். லாபம் கூடும். நீங்கள் மனைவியை பற்றி தவறாக புரிந்து கொள்வதும், மனைவியாக இருந்தால் கணவரை பற்றி தவறாக புரிந்து கொள்வதும் பிரச்சனைகளை வளர்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை அவ்வப்பொழுது தீர்த்து கொள்ளுங்கள். பரிகாரம்: ஸ்ரீ ராமரை வழிபாடு செய்யுங்கள். அடுத்தது மகரம். சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் 2இல் சூரியனோடு இணைந்திருக்கின்றார். அதோடு சுக்கிரன் வலிமையாக இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கும். நஷ்டங்களை ஈடுகட்டுவீர்கள். இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பும் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பில்லை. 2ஆம் இடத்தில் பல கிரகங்கள் இருப்பதால் குடும்பத்தில் நீங்களாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பேசுகின்ற பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. ஆகாரத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய உணவை சாப்பிடும் அமைப்பு உண்டு. அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும் வாய்ப்பு இருப்பதால் கவனமாக சாப்பிட வேண்டும். சந்திராஷ்டமம் 2/3/2026 காலை 7:40 மணி முதல் 4/3/2026 காலை 1:32 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம நேரத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: நவகிரக ஸ்தோத்திரங்களை சொல்லவும். அடுத்தது கும்பம். ராசியில் பல கிரகங்கள் இருப்பது குழப்பங்களையும் தெளிவின்மையையும் ஏற்படுத்தும் அமைப்பு என்றாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இதை தவிர்த்து விடலாம். அந்த விழிப்புணர்வை தரும் கிரகம் குரு. அவர் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த பதட்டம் வந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்கள். தனிப்பட்ட முன்னேற்றத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
சுகாதிபதி சுக்கிரன் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்திலும் இருப்பதால் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்துவிடும். கடன்களையும் ஓரளவு அழைத்து விடுவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிரச்சனைகள் வந்த வழியே போய்விடும். விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகின்றது. நல்ல முடிவு எடுத்தாலும் கூட அதனை செயல்படுத்த முடியாத அளவுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மனமே சில சமயம் குழப்பி விட்டுவிடும். பரிகாரம் 4/3/2026 காலை 1:33 மணி முதல் 6/3/2026 இரவு 10:05 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம் ஏழை எளியவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அடுத்தது மீனம். லாபாதிபதியும் விரையாதிபதியுமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நுழையும் நேரம் என்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். 12ஆம் இடமாகிய விரைஸ்தானம் மிகுந்த பாதிப்பில் இருப்பதால் செலவுகளை கவனமாக செய்ய வேண்டும். அதே நேரம் 12ஆம் இடம் மறைமுகமாக சில விஷயங்களை சுட்டிக்காட்டுவதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வருமானம் நீங்கள் நினைக்காத ஒரு வழியில் வருவதற்கும் வாய்ப்புண்டு. 12ஆம் இடத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குருவின் பார்வை அதனை கட்டுப்படுத்தும். ஆரோக்கியத்தில் மிகுந்த விழிப்புணர்வு தேவை. தூக்கம் கெடும், மன அழுத்தம் அதிகரிக்கும், எப்பொழுது பார்த்தாலும் சோர்வு வாட்டும். நல்ல உணவும் தியானமும் இறை வழிபாடும் அவசியம். பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் அது. சந்திராஷ்டமம் 6/3/2026 இரவு 10:06 மணி முதல் 9/3/2026 காலை 9:15 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டமத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம் பிரதோஷகால நரசிம்மர் பூஜை நலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.